வெல்கம் ஆல். இது வந்து பார்ட் 2 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட் பற்றி சொல்ல போகிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் டயட் பற்றி சொல்லியிருந்தேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் சாப்பிடாமல் இருக்கிற டயட்டுக்கு பேர் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங், அதாவது ஒரு நாளில் 6லேருந்து 8 மணி நேரம் சாப்பிட்டுட்டு மிச்ச நேரம் 16லேருந்து 18 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் டைம் ரெஸ்ட்ரிக்டட் டயட். ரெண்டாவது வந்து ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றது, ரெண்டாவது நாள் சாப்பிடாமல் இருக்கிறது. இது மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பேர் ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங். மூணாவது வந்து 5:2 டயட், அதாவது ஒரு வாரத்தில் 5 நாள் சாப்பிட்றது, 2 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது. நாலாவது வந்து பீரியாடிக் ஃபாஸ்டிங், அதாவது ஒரு மாதத்தில் சில நாள் மட்டும் ஃபாஸ்டிங் இருக்கிறது, சில நாள் சாப்பிட்றது. ஸோ எல்லாத்துலேயுமே ஃபாஸ்டிங்க்கும் நான் ஃபாஸ்டிங்க்கும் பண்ண ரிசர்ச்சில் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதா சில ஷார்ட் டேர்ம் ஸ்டடீஸில் வந்து இருக்குது. இது எப்படி அப்படிங்கிற இந்த மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம சாப்பாட்டில் இருக்க குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக உடம்புக்கு கிடச்சிரும். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாட்டில் இருக்க குளுக்கோஸ் தீர்ந்ததுக்கப்புறம் உடம்புல டெபாசிட்டாக இருக்கிற ஃபேட் வந்து கரைஞ்சி குளுக்கோஸாக உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும். அப்படி கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து நடுவில் வந்து கீட்டோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கீட்டோன் வந்து கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும் உடம்புக்கு. ஸோ இந்த கன்வர்ஷன்லாம் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா லிவர் நல்லா இருக்கணும், கிட்னி நல்லா இருக்கணும், சுகர் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ இந்த பிரச்சனைலாம் இல்லைன்னா தான் நீங்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இது எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றியுமே ஒரு லாங் டேர்ம் எவிடன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட்டுன்னு இதை தனியாக சொன்னால் கூட இதில் ஓரளவு கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 3 வேளைக்கு பதிலாக 2 வேளை சாப்பிட்றீங்க. 3 வேளை சாப்பிட்ற சாப்பாடையே 2 வேளையாக சாப்பிட்டுட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அது பெரிய பெனிஃபிட் இருக்க போகிறதில்ல. அதனால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயட்லேயுமே கொஞ்சம் கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் போகுது. ஸோ இதை பற்றியுமே லாங் டேர்ம் ஸ்டடீஸ் நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஷார்ட் டேர்மில் வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது நல்லா ஹெல்ப் பண்ணும். பட் மற்ற பிரச்சனைகள் பண்ணாதா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மகிட்ட ஆன்சர் இல்லை. தேங்க்யூ ஃபார்